புஸ்தகமும் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் படிப்போம். 630வது பக்கம். எஸ்தர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. ஆமென். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. தூக்கு மரத்தை குறித்து இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் நாம் படிக்க போகிறோம். ஆமானி தூக்கு மரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல ஆபத்துகள் வரும். சிஸ்டர் மகேஸ்வரி சொன்னாங்க இல்லையா, ட்ரெயின்ல வரும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. 4 பேர் மாஸ்க் போட்டுட்டு வந்தாங்க வாலிப பிள்ளைங்க. கண்டிப்பா, ஏன்னா அந்த மாதிரி தான் 4 பேர் வந்து ட்ரெயின்ல ஒரு பையனை அவனை கொடூரமா வெட்டினார்கள் இன்னும் பார்த்தோம். அதனால யார் என்ன கெஞ்சா அடிக்கிற பையங்க, குடிக்கிற பையன் என்ன பண்றான்னு தெரியல. ஒரு பயம். லேடிஸ் தனியா போக ஒரு பயம், ட்ரெயின்ல வரும்போது ஒரு பயம். ஆனால் கஷ்டம் வரும், பயம் வரும், ஆபத்து வரும். ஆனா வரும், ஆனா நமக்கு வராது. அல்லேலூயா. இங்க ஒரு ஆபத்து வருகிறது. மொர்தெகாய்க்கு ஒரு ஆபத்து வருகிறது. மொர்தெகாய் தேவனுடைய மனுஷன். சூசான் அரண்மனை அது கர்த்தருடைய சபை. ஆகாச ராஜா அது கர்த்தரை, ஆண்டவரை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட், அங்க ஒரு நியாயத்துக்கு உண்டாகிறது. அந்த இடத்துல சூசான் அரண்மனையில ஆமான் ஒரு சத்துரு இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவன் உள்ளுக்குள்ளவே கலகம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அந்த சூசான் அரண்மனைக்குள்ள கலகத்தை உண்டாக்கி, அந்த சபைக்குள்ள கலகத்தை உண்டாக்கி, எல்லா இடத்துலயும் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அப்படி கலகத்தை உண்டாக்கி குழப்பத்தை உண்டாக்கி இருப்பாங்க. இவன் மேல இருக்கிற தூக்கி அவன் மேல போட்டு, அவன் மேல இருக்கிற யோசிக்க ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி, அந்த மாதிரி ஆமான் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி தேவனுடைய மனுஷனுக்கு மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஒரு தூக்கு மரத்தை அவன் செய்வித்தான். இந்த தூக்கு மரம் எவ்வளவு உயரமா இருந்து தெரியுமா? 50 முழம் உயரம். 50 முழம் உயரத்துல உண்டாக்கி அங்க தூக்குல போட்டு தொங்க வைப்பாங்க எல்லாருக்கும் முன்னாடி. எல்லாருக்கும் பயம். அதை நம்ம மற்ற இடத்துல கூட, அதை சினிமால கூட காட்டுகிறாரு, மற்ற இடங்கள்ல காட்டுகிறாரு. அரசாங்கத்துக்கு தனியே ஜெயில தூக்கு போடுறது அல்ல, எல்லாரும் முன்னாடி தூக்கு போட்டு எல்லாருக்கும் ஒரு பயத்தோட தூக்குல தொங்க வைக்கிறாங்க. அது போல இங்க ஆமான் ஒரு மனுஷன், தெய்வ சித்தம் செய்யாத ஒரு மனுஷன் சத்துரு. அவன் என்ன செய்யறான்னா, தேவனுடைய மனுஷனுக்கு மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை உயரமாய் உண்டாக்கி, 50 முழம் உயரமாய் உண்டாக்கி தேவனுடைய மனுஷனை தூக்குல போட்டு அவனை சாவடிக்கணும்னு ஒரு பிளான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆமான் தான் சத்துரு. நமக்கு விரோதமாய் சத்துரு எப்பொழுது நம்மளை காலி பண்ணலாம், எப்பொழுது நம்மளை தள்ளலாம், எப்பொழுது நம்மளை கீழே தள்ளலாம், எப்பொழுது நம்ம பள்ளத்துல விழுவோம் என்று பல தொழிலே இருப்போம். சத்துரு நமக்கு பல தொழிலே இருப்பான். நம்மள பள்ளத்துல தள்ளும். நம்முடைய வேலையில முன்னேறக்கூடாது, ஆபீஸ்ல முன்னேறக்கூடாது, படிப்புல முன்னேறக்கூடாது, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல முன்னேறக்கூடாது, சபையில முன்னேறக்கூடாது, நம்ம குடும்பத்துல முன்னேறக்கூடாது, நம்ம எதுலயும் முன்னேறக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு பலந்தோடிட்டே இருப்பான். இங்கே பலந்தோடவில்லை, ஒரு தூக்கு மரத்தை உயரமாய் இருக்கிறான். உயரமாய் 50 முழம் உயரம். ஆமானுடைய பெருமையை காட்டுகிறது. உயரம். தன்னை உயர்த்துகிறான். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் அவன் தாழ்த்தப்படுவான். மொர்தெகாய்க்கு முன்பாக அவன் தாழ்த்தப்பட்டான் என்று நாம் படிக்கிறோம். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் என்று நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தன்னைத்தானே உயர்த்துகிறவன் பிசாசு தான் தன்னைத்தானே உயர்த்தி, தேவனுக்கு மேலாக உயர்த்தி அவன் அகாலமான பாதாளத்துக்கு தள்ளப்பட்டான். நேபுகாத்நேச்சர் தன்னைத்தானே உயர்த்தி, நான் கட்டின பாபிலோன் அல்லவா, அவன் வாயிலிருந்து சொல்லப்படும் பொழுதுவே நேபுகாத்நேச்சருடைய பதவி, அவன் ராஜ்யம் கீழே தள்ளப்பட்டது சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிருபமாய் சாப்பாடு கிடைக்காது போச்சு. பெருமை உள்ளவர்களுக்கு ஆகாரம் கூட கிடைக்காது.
நல்ல சாப்பாடு கிடைக்காது. மாட்டுக்கு கிடைத்த வைக்கோலும் புல்லு தான் அவனுக்கு கிடைத்தது. ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு ட்ரே எல்லாம் கிடைச்சிருக்கும், நல்ல டிஷ் கிடைச்சிருக்கும் இல்லையா? ஆனா அந்த ராஜா தன் பெருமையினாலே அவன் வாழ்க்கையை விட்டதுனால அவன் தள்ளப்பட்டு மிருகங்களுக்கு கிடைத்த ஒரு வைக்கோல் புல்லு தான் அவனுக்கு கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பெருமை வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கீழே இறங்கி கொண்டே இருப்போம். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் நம்ம பெருமையாக பேசும்போது அந்த உயர்வு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை கீழே இறக்கி விட்டுரும். அதனால பிசாசு அகாலமான பாதத்திலிருந்து மேல இருந்து அவன் கீழே தள்ளப்பட்டான். நெபுகாத்நேச்சர் ராஜ்ய பதவியிலிருந்து அவன் கீழே தள்ளப்பட்டான். யாரா இருக்கட்டும் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே இது ஒரு செய்தியாய் புறப்பட்டு போகட்டும். தன்னை உயர்த்துகிறவன் எல்லாத்துக்கும் மேல, தேவனுக்கு மேல, தேவனுடைய சிருஷ்டிக்கு மேல தன்னை உயர்த்துகிறவன் ஒரு நாள் நிச்சயமாய் அவன் தாழ்த்தப்படுவான். முருதகாய்க்கு மேல விரோதமாய் தேவனுடைய மனுஷனுக்கு மேல, தேவ சமூகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு மேல ஆமான் உயர்த்தினான். தூக்கு மரத்தை உயர்த்தினான், அதில் போட வேண்டும் என்று. ஒரு நாள் வந்தது, அதே தூக்கு மரத்துல அந்த முருதகாய் இல்ல, யாருக்கு செய்தான் அவனுக்கு இல்ல, யாரு குழி தோண்டினார்களோ, யாரு பழம் தோண்டினார்களோ, யாரு தூக்கு மரத்தை உண்டாக்குனார்களோ அதே தூக்கு மரத்துல ராஜா சொல்லிட்டாரு, யாரு தூக்கி போடுங்க, ஆமானை தூக்கி போடுதல் என்று சொல்லி. அதே மாதிரி யாருக்கு குழி தோன்றமோ அவங்க விழ மாட்டாங்க, குழி தோன்றவங்களே விழுந்துருவாங்க. குழி தோன்றவங்களே விழுந்துருவாங்க. யாரு தள்ளி விடணும்னு நினைக்கிறோமோ தள்ளி விடுற சில்பா நம்மளே விழுந்து. அங்கே ஆதி நாட்களில் நடந்துச்சு. சாத்ராக், மேஷாக் ஆகியோருக்கு 3 பேர் வாலிபர்களை நெருப்புல தள்ளி விட சொல்லிட்டார் ராஜா. இந்த 3 பேரை நெருப்புல தள்ளி விட்டாங்களே, தள்ளி விட்டவங்க ஒண்ணு ஆகல, தள்ளி விட போனாங்க இல்லையா, அவங்கள தீ பிடிச்சிக்கிச்சு. தள்ளி விட போனாங்கல்ல, அவங்கள நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. ஆனா அதுல விழுந்தவங்களுக்கு நெருப்பு பிடிக்கல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நெருப்பு பிடிக்கல, ஜெபிக்கிறவங்களுக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு நெருப்பு பிடிக்கல. ஆனா தள்ளிவிட போனாங்க இல்லையா, அவங்களுக்கு நெருப்பு பிடிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழி வெட்டுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் யார் என்ன செய்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் என்று சொன்னால் நீங்க முருதகாயை போல அந்த சூசன் அரண்மனை வாசலில் இருக்கிறீங்க, நீங்க சபையில இருக்கிறீங்க. சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றோம்? அவனுக்கு வேற எந்த வேலையும் இல்லை, அவனுக்கு வேற எந்த வேலையும் இல்லை. அவன் நம்மளை பார்த்துட்டே இருக்கான், சத்துரு நம்மளை பார்த்துட்டே இருக்கான், நம்மளை குற்றம் கண்டுபிடிக்க பார்த்துட்டே இருக்கான், நம்மளை குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கலாம். தேவன் கூட நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார், குற்றம் கண்டுபிடிக்க முடியல. தேவன் நம்மளை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்னா பாதுகாக்க பார்க்கிறார். தேவனுடைய பார்வையில பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவத்தை பார்க்காதவர். நம்முடைய குறைகளை தேவன் பார்க்க மாட்டார், அதுக்காக பார்க்கல. ஆனா இங்க பார்க்கிறான், ஆமான் பார்க்கிறான், முருதகாயுடைய குற்றத்தை பார்க்கிறான், ரெடி பண்ண ஆயத்தம் பண்றான். மாற்றுவீங்க, நீ மாற்றுவ, நீ மாற்றுவ, நீ மாற்றுவ, நீ மாற்றுவ. அவன் ஆயத்தம் பண்ணி ரெடியா அந்த மரத்தை ரெடி பண்ணி வச்சான். ஆனா கடைசியில மாட்டினது இவனே மாட்டிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அது போல நாம் வேதத்துல நிறைய காரியங்களை பார்க்கிறோம். நமக்கு ஆயத்தம் நீங்க பாருங்க. தன்னுடைய சகோதரனுக்கு, கடைசி சகோதரன் யோசேப்புக்கு தன்னுடைய பெரிய சகோதரர்கள் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சாப்பாடு கொண்டு வந்தான் சீக்கிரம். யாக்கோபு தன்னுடைய மகனை பார்த்து, சிறிய யோசேப்பை பார்த்து, எப்பா உங்க அண்ணனுங்கெல்லாம் அங்க சீக்கிரமில்ல ஆடு மேய்க்கிறார்கள், நீ போய் சாப்பாடு கொண்டு வந்து வாப்பா அப்படின்னு தகப்பனார் அனுப்பினார். அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போனான் யோசேப்பு. ஆனால் அண்ணன்மார்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? சகோதரர்கள், யோசேப்பு வரான், அவன் ரொம்ப பேசுறான், அவன் ரொம்ப இருக்கான், அப்பா ரொம்ப செல்லம் கொடுக்கிறார், அவன் நல்லா இருக்கிறான், அவனை பள்ளத்துல தள்ளலான்ட்டு ஆயத்தம் பண்ணுறாங்க. அவன் பெரிய பள்ளம், தண்ணீரான கிணத்துல தள்ளுறதுக்கு ஆயத்தம் பண்ணி கரெக்டா வச்சிருக்காங்க. யோசேப்பு வந்தா தள்ளிடலாம். ஆனா யோசேப்புக்கு தெரியுமா? இது தெரியாது. நல்ல எண்ணத்தோட சாப்பாடு கொண்டு வந்து
அந்த சகோதரர் கொடுக்க வந்தான். சாப்பாடை வாங்கிட்டு எவ்வளவு ஒரு நன்றி இல்லாத ஒரு அனுபவம். நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்யும். ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யும். அல்லேலூயா. நன்மை செய்ய வந்தா, சாப்பாடு கொடுக்க வந்தா, சாப்பாடு போட்ட கை, சாப்பாடு போட்டவங்களை நம்ம அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாமா? சாப்பாடு போட்டவங்களுக்கு நம்ம ஏதாவது விரோதமா பேசலாமா? சாப்பாடு கொடுத்த அந்த யோசேப்பை சாப்பாடு வாங்கிட்டு கூட்டிட்டு போய் பள்ளத்துல தள்ளி விட்டாங்க. பள்ளத்தை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். பள்ளத்துல வரான் யோசேப்பு. அந்த மாதிரிதான் உங்களுக்கும் நமக்கு சபையில யாரா இருக்கட்டும், உங்க ஆபீஸ்ல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க சொந்தக்காரர்கள் மத்தியில, உங்க ஜனங்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு பள்ளம் ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க. எப்பயாவது உங்களை தள்ளி விடலாம். ஆனால் உங்களை பள்ளத்துல தள்ளி விட்டாங்களா, நீங்க கவலைப்படாது. உங்களுக்கு விரோதமா பேசினாங்களா, நீங்க கவலைப்படாது. உங்களை தப்பா பேசினாங்களா, நீங்க கவலைப்படாது. ஏன் தெரியுமா? அந்த பள்ளத்துல தள்ளினான யோசேப்பு, அந்த பள்ளம் தான் யோசேப்பு உயர்த்தினது. அல்லேலூயா. யோசேப்பு மந்திரி ஆகிறதுக்கு, யோசேப்பு பெரிய ஒரு லெவல்ல வந்தது, பெரிய பணக்காரனா மானது அந்த பள்ளம் தான். அந்த பள்ளத்துல யோசேப்பு விழுலன்னு வச்சுங்களேன், இவ்வளவு பெரிய உயர்வுக்கு வந்திருக்க மாட்டான். அருமையானவர்களே, நம்மளை யாராவது பள்ளத்துல தள்ளுறாங்களா, பள்ளம் தோண்டுகிறார்களா, குழி தோண்டுகிறார்களா, நம்ம பள்ளத்துல விழுவோம் என்று நினைக்கிறார்களா? பரவாயில்ல, விழுந்தாலும் பரவாயில்ல, விழுந்தாலும் பரவாயில்ல. அதே பள்ளம் தான் யோசேப்பு உயர்த்தினது, ராஜாவுக்கு முன்பாக நிக்க வைத்தது. நம்மளை தள்ளி விடுன்னு நினைக்கிற ஒவ்வொருவரும் அவங்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இவங்க செத்து போயிட மாட்டாங்களா? இவங்க எங்கேயாவது ஓடி போயிட மாட்டாங்களா? அவன் குடும்பத்துல ஒரு சாவு விழாதா? அவன் குடும்பம் நாசமா போகாதா? அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகாதா? யாராவது நினைக்கிறாங்களா? நினைச்சிட்டு போட்டோம், நீங்க கவலைப்படாதீங்க. என் குடும்பத்தை இப்படி சொல்லிட்டாங்க, என் குடும்பத்தை இப்படி சபிக்கிறாங்க, என் குடும்பத்தை அப்படி பண்றாங்கன்னு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த சாபமும் பலிக்காது. மொர்தெகாய்க்கு சாபத்தை உண்டாக்கி, பலத்தை உண்டாக்கி, மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை உண்டாக்குறார்கள். ஆனால் அது பலிக்கல. மொர்தெகாய் சூசான் அரண்மனையில் இருக்கிறான், அந்த வாசலில் இருக்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த சாபமும், எந்த வியாதி பலவீனமோ யாரும் ஒன்று செய்ய முடியாது. அவங்களே பாதுகாப்பார். மொர்தெகாயை பாதுகாத்தாரா? அவன் தாழ்மையாக இருந்தான். மொர்தெகாய் அவன் தாழ்மையாக இருந்தான். நேரம் வந்தது, ஆமானுடைய பதவியில மொர்தெகாயை தூக்கி உட்கார வச்சிட்டார். அல்லேலூயா. எந்த சத்துரு நம்மளை விழணும்னு நினைச்சானோ அந்த சத்துருவுக்கு இடத்துல கர்த்தர் நம்மளை வச்சு உயர்த்தி அவனை கீழே தள்ளிட்டார். எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு யோசித்து பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூக்கு என்றது ஒரு சாபம். தூக்கு மரம் என்பது ஒரு சாபம். சொல்லுவாங்க தெரியுமா? தூக்குறானே, லோக்கல் பாஷை, தூக்காவனே, தூக்குறான் அவனை போடு, அவனுக்கு போடுன்னு அர்த்தம், சாவடின்னு அர்த்தம். மொர்தெகாய்க்கு தூக்கி போடுறதுக்காக தூக்கு மரத்தை உண்டாக்கினார்கள். கடைசியில செத்தது ஆமான் தான். கடைசியில செத்தது ஆமான் தான், அதே தூக்கு மரத்துல. அருமையானவர்களே, இந்த தூக்கு மரம் என்பது ஒரு சாபத்தை காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாபம் வராது. உங்களுக்கும் எனக்கும் சாபம் வராது. நம்ம சபையில இல்ல, தேவ சமூகத்துல நம்ம இல்லைன்னா வரோம். யாராவது நமக்கு ஏதாவது பண்ணா வரும். செய்தியா இருக்கட்டும், சூனியமா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், என்ன பண்ணாலும் அந்த சாபம் பலிக்கும் தேவ சமூகத்துல இல்லைன்னா. ஆனால் தேவ சமூகத்துல, சூசன் அரண்மனையில, சபையில நாம் இருந்தாலும் பலிக்காது. ஏன் தெரியுமா? ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு சபையில நம்ம கரெக்டா வந்துட்டு இருந்தா எந்த சாபமும் நம்மள பலிக்காது. யார் சாபம் போட்டாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஏன் சாபம் பலிக்காது? ஏன் பலிக்காது சாபம்? என்ன வேணாலும் சொல்லட்டும், எங்க வேணாலும் மண்ணை அள்ளி போட்டோம், எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும், எத்தனை குட்டி சாத்தான ஏவி விட்டுட்டோம், என்ன வேணாலும் பண்ணட்டும், சாபம் நம்மளை பலிக்காது. ஏன்? நம்முடைய சாபத்தை அந்த ஹீரோ சிலுவையில சுமந்துட்டாரு. நம்முடைய சாபத்தை இயேசு சிலுவையில சுமந்துட்டாரு. கலத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, மரத்தில தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன்.
அங்கே தூக்கு மரம், இங்கே சிலுவையின் மரம். அந்த தூக்கு மரத்தினுடைய சாபத்தை, மரணத்தை, சாபக்கேடான எல்லா சாபத்தையும் இயேசு கிறிஸ்து அதே மரத்துல, அதே சிலுவையில அவர் நம்முடைய சாபத்தை தன் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். கலாத்தியர் 3:13 இருக்கு. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், பாருங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, சபிக்கப்பட்டவன். எல்லாரும் அந்த தூக்கு, அந்த சிலுவை எல்லாரும் சாபத்துல இருந்து அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாயிட்டாருங்க. இனி நம்ம தூக்குல தொங்க வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் சூசைட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன், நான் தற்கொலை செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, நீங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. உங்க சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டார், சுமந்து விட்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அந்த சிலுவையில அவர் சாபத்தை. இப்ப சொல்லுங்க, நம்ம யாரா சாபம் பண்ண வருமா? ஏன் நம்ம சாபத்தை யார் சுமந்துட்டார்? ஏசப்பா. அதே மரத்துல அங்க தூக்கு மரம், இங்க சிலுவை மரம். மொர்தெகாய் தப்பிச்சிட்டாரு. அதுபோல எந்த சாபமும், எந்த கஷ்டமும், எந்த வியாதியும், எந்த பலவீனமோ, யார் நமக்கு செய்வின மந்திர சூனியம் என்ன பண்ணாலும், நமக்கு என்ன மஸ்தான் மோடி மஸ்தான பண்ணாலும் நம்ம கிட்ட வராது. ஏன்னா நம்முடைய சாபத கஷ்டத்தை அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். அப்ப எல்லாருக்குமா? அதுதான் விஷயம். எல்லாருக்கும் இல்ல, எல்லாருக்கும் இல்ல. யாருக்கு? யாருக்கு மட்டும்தான் ஆண்டவர் சுமக்கிறாரு. சூசன் அரண்மனையில் இருக்கிற மொர்தெகாய், சபையிலே காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். நீ சபைக்கு வராத, ஒருவேளை கிறிஸ்துவனா இருக்கலாம், நீ சபைக்கு வராத, நீ எங்கேயாவது போயிட்டு குடிச்சுக்கிட்டு ஆடிட்டு சண்டை போட்டு ஊர் ரொம்ப வாங்கிட்டு பிரச்சனை பண்ணி ஏதாவது வேணா அது நம்ம அவங்களுக்கு கேளுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர் அவங்களுக்கு தான் அந்த சாபம் குறிக்கப்படும், அவங்களுக்கு தான் கஷ்டங்கள். பள்ளத்துல தள்ளின அந்த யோசேப்பு அதே பள்ளத்துல அவன் உயர்த்தப்பட்டான். தள்ளுனாங்க இல்லையா சகோதரமாருங்க, தள்ளுனாங்க. பல விஷயத்துல இருப்பாங்க, தள்ளுறதுக்கு பல விஷயம். போராமையில தள்ளி விடுவாங்க, போராமையில தள்ளி விடுவாங்க, நம்ம மேல வரக்கூடாதுன்னு தள்ளி விடுவாங்க. ஒரு நல்லது நடக்கும். இந்த ஊர்ல ஒருத்தன் இருக்கான், யாராவது வந்தாங்கன்னா எங்க போறீங்கன்னு கேட்பாங்க. பொண்ணு பார்க்க போவாங்க. அந்த பொண்ணை பாக்குறேன், அது அங்க சுத்திட்டு இருக்கவன்னு சொல்லி விட்டுருவோம். அப்ப அந்த பொண்ணு பாக்குறவங்க திரும்பி இருக்கும். யாராவது எங்க போறீங்க? இந்த மாப்பிள்ளை பார்க்க போறான். இங்கேயா மாப்பிள்ளை? ஆமா, அந்த பையன். ஓ, அந்த பையன் தான். அவன் குடியார பையனாச்ச, பொண்ணு பார்க்க பயத்தை. இந்த மாதிரி கலக்கிறவங்களா இருப்பாங்க. கலக்கிறவங்களை கலக்கத்தை உண்டாக்கி விட்டுருவாங்க. பொறாமையில அவனுக்கு வாழ்க்கை வரக்கூடாது, அவனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகக்கூடாது, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, அவனுக்கு வேலை கிடைக்கக்கூடாது. இன்டர்வியூ வருதுன்னு நினைச்சீங்க, அந்த இன்டர்வியூல என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. அவனுக்கு வேலையாச்ச கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொறாமை, எரிச்சல், வன்க, இப்படிப்பட்டெல்லாம் சொல்ல வருஷம் சொல்லலாம். அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அப்படிதான் யோசேப்புக்கு பண்ணினாங்க. இவன் பாரு அப்படி இருக்கிறான், இவன் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கான். ட்ரெஸ் பண்றது ஒரு குற்றமாங்க. யோசேப்பு நல்லா வண்ண வஸ்திரத்தை போட்டு கொண்டிருந்தான். அது அவங்களுக்கு பிடிக்கல சகோதரர். ஒரு ட்ரெஸ் பண்ணா பிடிக்காது, ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணா பிடிக்காது. இவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய இதுவா அப்படின்னு குறை சொல்றோம். இவங்க தான் எல்லாரும் சேர்ந்து அவன் மேல வரக்கூடாது தள்ளி விட்டது. அதுல கடைசியில தள்ளி விட்டது மட்டும் இல்ல, எதுக்காக தள்ளி விட்டாங்க? கடைசியில தள்ளி விட்டு தூக்கி அவனை வித்துட்டாங்க. எதுக்கு? வெள்ளி காசுக்காக. காசுக்காக எப்படி இயேசுவை காட்டி கொடுத்தாங்களோ அது போல யோசேப்பு கூட காசுக்காக அவனை விற்று போட்டார்கள், தள்ளி விட்டு விற்றார்கள். யோசேப்பை 20 வெள்ளி காசுக்காக வித்தார். இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணத்துக்காக ஒரு 100 ரூபாய் கொடுத்தா போதும், ஒரு 500 ரூபாய் கொடுத்தா ஒரு ஆளு மேல அபாண்டமா போய் சொல்லிடுவாங்க. பணம் கொடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க இல்லையா? கேவலமா மற்றவங்க பேசிடுவாங்க. யோசேப்பை பணத்துக்காக தள்ளிட்டாங்க, தள்ளி விட்டாங்க. சில என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கடன் கேட்பாங்க. கடன் கொடுத்துட்டு அவங்க ரொம்ப நல்லவங்க.
கடன் கொடுக்கலன்னு கடன் கொடுக்கலன்னா அவங்க மேல தப்பு தப்பா சொல்றது. அவங்க மேல தப்பு தப்பா எங்க இருந்து பணம் வந்துச்சோ, அவங்க என்னென்ன பண்ணானோ, என்னையா பாக்குறானோ, அவன் கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு சம்பாதிச்சா கூட தப்பு தப்பா சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? போறாமே. யோசேப்பை தப்பு தப்பா பேசினாங்க. பணத்துக்காக யோசேப்பை தள்ளி வித்தார்கள். அருமையானவர்களே, நம்மளை யார் என்ன வேணாலும் எங்க வேணாலும் தள்ளிட்டோம், குழி தோண்டட்டும், பலதரத்தரட்டும், ஒரு நாள் வரும் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். யார் நமக்கு தூக்கு மரம் செய்தாங்களோ கடைசியில அவங்களே அந்த தூக்கு மரத்துல விடுவாங்க. யாரு நம்மள தப்பா சொன்னார்களோ கடைசியில அவங்களே மாட்டிப்பாங்க. ஊரே அவங்கள தப்பா பேசும். அது மாத்திரமல்ல, யோசேப்பை தள்ளனவங்க கடைசியில எங்க வந்து நின்னாங்க? யோசேப்பு கிட்ட தான் வந்தாங்க சாப்பாட்டுக்கு. யோசேப்பு தான் அவங்களுக்கு சாப்பாடுக்கு கொடுத்தாங்க. கடைசியில அழுகுறாங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம், தெரியாம உங்களுக்கு தப்பா பேசிட்டோம், தெரியாம நாங்க எதை பண்ணிட்டோம். யோசேப்பு ஒன்னும் சொல்ல, பழி வாங்கல. யோசேப்பு, வா, தீமை செய்தல எனக்கு நன்மை செய்ய, சோறு போட்டான், நன்மை செய்தான். யோசேப்பு உயர்த்தப்பட்டான். அருமையானவர்களே, நம்ம தப்பு பண்ணா நம்ம குடும்பத்தில் அடிக்கும், நம்ம உதவி செய்தா நம்ம குடும்பத்தை காக்கும். ரெண்டு ஒரே நேரத்தில் நடக்குது. மொர்தெகாய் நன்மை செய்தான். மொர்தெகாயுடைய சொந்தக்காரர் எஸ்தர், அவங்க குடும்பம், அவங்க எல்லா யூதர்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு நல்ல பதவி வந்துட்டாங்க. ஆனா ஆமான் தவறு செய்தான். ஆமான் தப்பு பண்றான். ஆமான் திட்ட தீக்கிறான். உன்னை எப்படி உன்னை அசிங்கப்படுத்தணும், உன்னை எப்படி உன்னை கேவலப்படுத்தணும் ஆமான் திட்டம் பண்ணி கொண்டே இருப்பான். உன்னை தூக்குல போட்டதுக்கு பிளான் பண்ணான். கடைசியில என்ன சம்பவிச்சு? ஆமான் மாட்டி அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி எல்லாம் 50 பேர் மேல எத்தனையோ பேர் அவங்க குடும்பத்தையே தூக்குல போட்டாங்க. தெரியுமா? அது படிச்சீங்களா? ஆமானத்தை தூக்குல போட்டாங்க. நமக்கு தெரியும். நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா ஆமான மாத்திரம் இல்ல, அவங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரை பிடிச்சி தூக்கி போட்டார்கள் மரத்துல, தூக்குல. ஆமான் மட்டும் எல்லாரும் தூக்கு போ, எல்லாரும் சாவு. ஒருத்தம் பண்ண தப்புனால குடும்பத்துல சாபம், ஒருத்தம் பண்ண நல்லதுக்காக மொர்தெகாய்க்கு அவன் குடும்பத்திலே ஆசீர்வாதம். ரெண்டு விஷயம். ஒருத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழுதினால் அவன் குடும்பத்தை அடிப்பார் ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நமக்கு விரோதமா யார் எழுதினாலும் அவங்க குடும்பத்தை தேவ நியாயத்தில் இருப்பார். நம்ம ஆசீர்வாதமா தான் இருப்போம். நம்ம மேல போயிட்டே தான் இருப்போம். நம்ம நல்லா இருப்போம். கர்த்தர் நம்ம எந்த குறையும் வைக்க மாட்டார். அவன் சொல்லிட்டே இருக்க, பேசிட்டே இருக்க, எல்லாம் என்ன பண்ண பலன் தோட்டம், அவனை தூக்குல போய் என்ன வேலை பண்ணட்டும், பிளான் பண்ணி ஒரு மரத்தை உண்டாகட்டும். ஆனாலும் மொர்தெகாய் டாப்ல போயிட்டே இருக்கான், மேல போயிட்டான். ஆனா மொர்தெகாய் ஆமான் பாருங்க எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தான். ராஜா கூட ஒன்னா சாப்பிட்டு இருந்தாங்க அரண்மனையில. பக்கத்துல மீனான பதவி, அந்த மாதிரி ஒரு பதவியில இருந்தா ஆமான் அப்படியே கீழே இறங்கி ஆமானை தூக்குல போடுறது மட்டுமல்ல, அவன் பதவி போனது மட்டுமல்ல, அவன் குடும்பத்தையும் கூட எல்லாரையும் பிடித்து தூக்கி போட்டார்கள். தூக்கி போட்டு ராஜா கிட்ட சொல்றாங்க, அவன் குடும்பத்தையும் நாங்க தூக்கல. பாத்தீங்களா? ஒருத்தர் தப்பு பண்ணால் அவங்க குடும்பமே சாபமா. ஒருவேளை நம்ம தெரியாம ஏதாவது ஒரு தப்பு நடந்திருந்தால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சுத்திகரிச்சு, ஆண்டவரே என்ன மன்னி, ஆண்டவரே இந்த புது வருஷத்துல என்ன சுத்திகரியும், ஆண்டவரே என்ன மன்னிச்சு என்றார் கேட்டால் ஒருவேளை தீவன் நம்மளை மன்னிக்க வல்லவராக இருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்ம மற்றவர்களுக்கு நல்லது செய்யறோமோ இல்லையோ, மற்றவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும். நம்ம நல்லது செய்யறதுனால பரவாயில்ல, உதவி செய்யாவிட்டா கூட பரவாயில்ல, மற்றவர்களுக்கு சோறு போடாவிட்டா கூட பரவாயில்ல. யோசிப்பு தான் சகோதரருக்கு சாப்பாடு தான் போட்டாங்க, உதவி செய்யலாம், அது கூட நம்ம செய்யலாம் கூட பரவாயில்ல. ஆனா தீமை, மற்றவங்களுக்கு தீமை செய்ய வேண்டாம், மற்றவங்களை பள்ளத்துல தள்ளணும் நினைக்க வேண்டாம், மற்றவங்களை நாசமாக்கணும், அவங்களை சாவடிக்கணும் அப்படியெல்லாம் நாம் நினைக்க வேண்டாம். ஆமா நினைத்தான், ஆமானால குடும்பமே பிரச்சனை ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளால நம்ம குடும்ப சாபத்துக்குள்ள போகக்கூடாது, நம்மளால நம்ம குடும்ப சாபமா ஆகக்கூடாது.
மொர்தெகாய் போல நம்மளாலே நம்ம குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்மளால நம்முடைய குடும்பம் உயர்த்தப்பட வேண்டும். யோசேப்பால அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பாவிலே பார்வன் ஆசீர்வதிக்கப்பட்டான். யோசேப்பால போர்த்திகோ ஆசீர்வதிக்கப்பட்டான். போர்த்திபார் யோசேப்பால அந்த எகிப்து தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பு இருந்த நாட்களில் எப்படி இருந்துச்சு? அரிசிக்கும் பொருளாதாரங்கள் நிறைந்து மூட்டை மூட்டையா ஸ்டோர் ரூம்ல வைத்திருந்தார்கள். யோசேப்புடைய காலத்துல நாம் தேவ சித்தம் செய்வோமானால், ஆண்டவருக்கு பயந்து ஜீவிப்போமானால், கர்த்தர் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமாக. அருமையானவருடைய வேதத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்கிறோம். நாம் ஆமானை போல இருக்க வேண்டாம். ஆமானை போல மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம். ஆமானை போல மற்றவர்களை பார்த்து எரிச்சல் அடைய வேண்டாம். ஆமானை போல மற்றவர்களை பார்த்து ஏதோ நாம் தவறாக பேச வேண்டாம். ஏன் தெரியுமா? ஆமான் என்ன ஏன் தெரியுமா இந்த பிரச்சனை வந்துச்சு? மொர்தெகாய் என்ன வணங்கல, மொர்தெகாய் எனக்கு சோத்திரம் பண்ணல, மொர்தெகாய் என்ன வந்து பார்க்கல, அதனால்தான் ஆமானுக்கு பிரச்சனை வந்துச்சு. அருமையானவர்களே, நமக்கு சோத்திரம் பண்றாங்களோ, நம்ம கிட்ட பேசுறாங்களோ இல்லையோ, நம்மளை கண்டுக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளை விட்டு என்ன வேணாலும் பண்ணட்டும், நம்ம அவங்களை அதை பார்க்க வேண்டாம். தேவன் ஒரு நாள் நம்மளை பதத்திலிருந்து உயர்த்துவார். தேவன் வாசல் இருக்கிற மொர்தெகாய் உயர்த்தினது போல, யோசேப்பு பதத்திலிருந்து அவன் உயர்த்தினது போல, தானியேல் சிங்கக்கப்பிலிருந்து கர்த்தர் அவனை உயர்த்தினது போல, காட்டில் இருக்கிற ராஜாவை அந்த தாவீதை ஆண்டவர் வனாந்தரத்திலிருந்து உயர்த்தினது போல கர்த்தர் நம்மளை உயர்த்துவாராக. இந்த மாதத்துல தேவன் நம்மளை உயர்த்த போகிறார். இந்த வருஷத்துல கர்த்தர் உண்மையாகவே நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் ஒப்படைப்போமாக. பள்ளத்திலிருந்து ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்க போகிறார். மொர்தெகாயை உயர்த்தின தேவன் நம்முடைய சபையை உயர்த்துவாராக. நம்முடைய சபையை ஆசீர்வதிப்பாராக. வருகிற தேவ பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உண்மையாக ஆசீர்வதி.